வணக்கம். இந்த வண்டி NS 200. இந்த வண்டி ஒரு 6 to 8 மந்த்து சும்மா நிறுத்தியிருந்தது. ஏன்னா இதில் பெட்ரோல் அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோலும் இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகலைன்னா முதல்ல என்ன பண்ணுறோன்னா கார்பரேட்ரு ப்ளக்கு இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் கார்பரேட்ரு கழட்டினான்னா அது அப்படியே பெட்ரோல் டென்சிட்டி அதிகமாகி ஒரு கட்டியாக ஆயில் மாதிரி ஆயிடுச்சு. இதில் கார்பரேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வேக்ஸு மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருந்துச்சு. 2 ஜெட்டுமே ஃபுல்லாக பிளாக்கு. அப்போது 2 ஜெட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நீடில் கழட்டல அப்படின்னு பார்த்தா நீடில் அதில் ஜாம் ஆகி கிடந்தது. நீடிலையும் கட்டிங் பிளேயரை பிடிச்சி இழுத்தா பாதி கட்டாகி அதுக்குள்ளே நின்றுச்சு. இப்போ நம்ம ஏரை கொஞ்சம் ப்ரெஷராக அடித்து ஜெட்டு கலண்டு வந்துருச்சு. இதில் கார்பன் ஸ்ப்ரே வச்சு தான் கார்பரேட்டர் ஸ்ப்ரே வச்சு தான் இது எல்லாமே க்ளீன் பண்ண முடியும். டின்னரு, கார்பன் ஸ்ப்ரே இதெல்லாம் போட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் இதில் என்னென்னா நம்ம வண்டி ஒரு கண்டினியூவாக நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே பெட்ரோல் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆகாது. நம்ம முதல்ல வேலை பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கும். அப்போது ஃபாரின் போவாங்க. அவங்கெல்லாம் பெட்ரோல் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு புல்லட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா டீசல் ஊற்றி வச்சுட்டு தான் போவாங்க. வந்தாச்சுன்னா 1.5 வருஷம் முடிஞ்சு வந்தாலும் அந்த டீசல் எடுத்து பெட்ரோல் ஊற்றி கார்பரேட்டர் ஜஸ்ட்டு ஒன்று வாஷ் பண்ணியாச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நமக்கு தெரிஞ்சே நிறுத்தி போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நிறுத்துங்க, கார்பரேட்டரில் பெட்ரோல் இல்லாமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து